யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் சொத்து என்ற வழக்கின் நடவடிக்கைக்கு எந்தவிதமான பாதிப்போ இடையூறோ ஏற்படாத வகையில் முன்வைக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் முதலாவது அரசாங்க அதிபராக 1829 ஆண்டிலிருந்து 1839 ஆண்டு வரை கடமையாற்றிய சர் பெர்சிவல் ஆக்லண்ட் டைட் தனது தனி சொத்தினை நன்கொடையாக வழங்கிய ஆதனமே யாழ்ப்பாணம் பழைய பூங்கா ஆகும். இப்பூங்கா உலகில் சகல நகரங்களிலும் காணப்படுகின்ற மத்திய பூங்கா சென்ட்ரல் பார்க் என்ற அந்தஸ்தோடு யாழ்ப்பாண நகரத்துக்கு இயற்கை சமநிலையை பேணுகின்ற பூங்காவாக பேணப்பட்டு வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காலத்திலும் இப்பூங்கா எந்தவித ஊடுருவலும் ஏற்படாது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும். மேற்சொன்ன பின்னணியையும் 20/5/2025 அன்று யாழ் அரசாங்க அலுவலகத்தில் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள காணி எதையும் எந்த கட்டிடத்திற்கும் உபயோகிப்பதில்லை என்ற தீர்மானத்தை உறுதி செய்யும் வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பிரதேசத்துக்குள் இனிமேல் எந்தவித கட்டிட நிர்மாணத்திற்கும் அனுமதியையும் வழங்குவதில்லை என்று யாழ்ப்பாண மாநகர சபை தீர்மானிக்கிறது என்ற இந்த பிரேரணையை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கின்றேன். இது சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கத்தையும் நான் சொல்லுறதுக்கு கடமைப்பட்டுள்ளேன். இந்த பழைய பூங்கா எல்லா நாடுகளிலும் மத்தியிலே இருக்கின்ற நான் குறிப்பிட்டது போல எங்களுடைய மத்தியிலும் காணப்படுகின்ற அதுவும் கச்சேரி அதை சூழ உள்ள அழகிய நகரத்திலே ஒரு இயற்கை சமநிலையை பாதுகாப்பதற்காக ஒரு நலன் விரும்பியினால் தன்னுடைய சொந்த ஆதனத்தை நீண்ட காலத்துக்கு முன்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்திலே முன்பும் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கட்டப்பட்டிருந்த போதிலும் கட்டப்பட்டிருக்கின்றது என்றாலும் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பூங்காவை முழுமையாக அழித்து அது ஒரு கட்டிட பிரதேசமாக ஆக்குவது என்பது இயற்கை சமநிலையை முற்றாக இழக்க செய்கின்ற ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்திலே அங்கே இப்போது கட்டப்பட முயற்சித்திருக்கின்ற இண்டோர் ஸ்டேடியம் என்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனாலும் இந்த இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டுவதற்கு பல இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆனாலும் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தி இந்த இயற்கை சமநிலையை குலைக்கின்ற ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதனை குறிப்பிட்டு கௌரவ ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ள ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே மென்ஷன் பண்ண விரும்புகின்றேன். டவுன்களுக்குள்ளே இருக்கின்ற ராணுவ நிலையங்கள் முற்றாக அகற்றப்படும் என்ற ஒரு கோரிக்கையை கூறியிருந்தால் வரவேற்கத்தக்க விடயம், நல்ல விடயம். அந்த கோரிக்கைக்கு அமைவாக நான் இதற்கான ஒரு மாற்று இடத்தை இந்த சமநிலையை பேணுவதற்காகவும் சமூக நலன் கருதியும் முன்வைக்கின்றேன். யாழ்ப்பாண மத்தியிலே ஹாஸ்பிட்டல் ரோட் ஆஸ்பத்திரி வீதியிலே சிங்கள மகா வித்தியாலயம் என்று முன்பு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இப்போது அந்த மகா வித்தியாலயம் இல்லாமலே போயிருக்கின்ற ஒரு இடத்திலே பாரிய ராணுவ முகாம் ஒன்று இன்றும் நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் இந்த உலக விளையாட்டரங்கிற்கு பொருத்தமான ஒரு இடம். இந்த காரியத்தை அங்கே செய்வதற்கு இதை மாற்றும் பொழுது இரண்டு காரியம் ஒரே நேரத்திலே நன்மையாக நடக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்களுக்குள்ளே நடுவிலே இருக்கின்ற ராணுவம்
அகற்றப்படுவதோடு அந்த இடத்திலே பொருத்தமான ஒரு இடத்திலே இது நிறுவப்படுவதோடு டவுனுக்குள்ளே இருந்து எல்லா இடத்திலும் இருந்து வருகின்ற டவுன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 200 அல்லது 300 மீட்டருக்குள்ளே நடந்து வருகின்ற தூரத்திலே இது அமையும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். இந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு நாட்டினுடைய சட்ட வரைவுகளை நாங்க மதிக்கிறோம். அந்த வகையில இது முன்மொழிஞ்சு வழிமொழிய போறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களினுடைய நாட்டினுடைய யாப்பினையும் இந்த நாட்டினுடைய சட்டத்தினையும் குறிப்பா நீதிமன்றத்தையும் மதிக்கின்ற வகையில இந்த முன்மொழிவு ஆரம்பத்திலேயே சொல்லி அது நீங்க சொன்னது சரி. பாதிக்காத வகை நாங்க என்ன சொல்ல வாரோம்டா, அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல பாராளுமன்றத்துல கூட விவாதத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. அந்த வகையில நீங்கள் என்ன வேணுமென்றாலும் கதைக்கெல்லாம் முடிவெடுக்கலாம், அதுக்கு நாங்க தடை இல்லை. நாங்க என்ன சொல்றோம்டா, இது முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சிருந்தால் ஏகமனதாக இது எடுக்கலாது. நாங்கள் எதிர்க்கல, நாங்கள் எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. இந்த இடத்துல இது தொடர்பான நீங்கள் வழிமொழிஞ்சு முன்மொழிஞ்சதுல நாங்கள் இதுல பங்கு கொள்ள தேவையான விஷயம். இதை வந்து ஆங்கிலேயர்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில இந்த விஷயத்துல பார்த்தோம்னா உலக விளையாட்டரங்கிறது உலக விளையாட்டரங்கிறது எங்களுக்கு தேவையான விஷயம். இவர்கள் சொல்லாட்டி உலக விளையாடுறது யாழ்ப்பாண தேவை. ஆனா அதற்கான இடம் இல்லையா? மாநகர சபைக்குள்ளே உலக விளையாட்டு அரங்கு கட்டத்துக்கான இடம் நிறைய கிடக்கு. ஆகவே இவர் தமிழரசு கட்சியா இருந்தாலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த ராணுவத்துக்கு எதிராக கடுமையா போராடுறாங்க. ராணுவ போயும் அதுல சிறப்பான ஒரு விளையாட்டு இந்த இடங்களிலே இந்த இடத்துல இதை நாங்கள் செயற்படுத்துறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதாவது இந்த இடத்துல உலக விளையாட்டு லோட் பார்க்கிற வாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் 1975 தொடக்கம் இந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள யாழ்ப்பாணத்தில் குறிப்பிடத்தக்க அபிவிருத்திகள் நடக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய இயற்கையை அழித்து ஒரு அபிவிருத்தி செய்யணும் என்ற எண்ணம் கொண்டார்கள் இல்லை என்பதுதான் இந்த பின்னணியிலே இந்த இதுவார உலக விளையாட்டரங்கம் எதிர்க்கிறதுக்குரிய காரணம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சு கொள்றோம். அந்த அடிப்படையில இந்த விடயத்தை இருக்கிற அரசியல்வாதிகள், அரசாங்கம், அபிவிருத்தி முகவர்கள் உண்மையிலே உணர்ந்து கொள்ளணும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நகரமயமாக்கல் என்பதூடாக உலகத்திலே இயற்கை சமநிலை, இயற்கை வாழ்வில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. எனவே அந்த அடிப்படையில யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் அபிவிருத்தி என்ற பெயர்ல யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைய இருக்கிற இந்த அபிவிருத்தி திட்டத்தை நிராகரிக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக அறிவித்துக் கொள்வதோட பழைய பூங்காவில் முன்னெடுக்கப்பட உத்தேசிக்கிற இந்த திட்டத்தை மாவட்ட செயலகத்திட அனுசரணையோட கலந்துரையாடல்களை செஞ்சு உரிய அரச தரப்பினரும் அபிவிருத்தி முகவர்களும் தங்களுடைய பெரிதொரு இடத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வரத நாங்க வரவேற்கிறோம். அதை விடுத்து பழைய பூங்காவில் இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை செய்யறதுக்கு முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை வரவேற்க மாட்டோம் என்பதோட எங்களுடைய முஸ்லிம் சமூக சார்பில் நாங்களும் இதற்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்வோம் என்ற விடயத்தினையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு அமர்கிறேன். ஆக ஒரு 2 புளிய மரத்தை வெட்டுறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையான்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு புல்லு புடுங்குறதே பிரச்சனை தான். புளிய மரத்தை வெட்டுற பிரச்சனை இல்ல, புல்லு புடுங்குறதே பிரச்சனை தான். ஆக இப்ப நாங்க எங்களுக்கு இந்த உலக விளையாட்டு தேவையில்லை என்பதோ அல்லது எங்களுக்கு அதை நாங்க வரவே கூடாது என்பதோ இல்லை. இன்னும் கூடிய காசோதுங்கள் நீச்சல் தடாகத்துடன் கூடிய ஒரு உலக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு கூட நாங்க தயார். ஆனால் இந்த இடத்தில் நான் இல்ல, நீங்க மண்டலியிலே உள்ள சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பது போல அனைத்து மக்களும் போக்குவரத்து கூட அணுகக்கூடிய முறையிலே எங்களுக்கு வேற வேற மாவட்டங்கள் சொல்லுறாங்க. வவுனியாவிலே திருச்சியிலே இருக்கிறதா அதே பார்த்தா யாழ்ப்பாணத்தில் வேணும் 5 கூட கட்டுக்குவோம். எவ்வளவு காசு வேணும்னாலும் எங்களுக்கு கொண்டு செய்வோம். ஆனால் அதே இடத்தில் மட்டும்தான் செய்வேன் என்று நிற்காமல் ஒரு பொருத்தமான போக்குவரத்து கூட அணுகக்கூடிய இடத்துல சகல வசதிகளும் கூடிய சகல விஷயத்திலும் கூடிய அந்த உள்ள விளையாட்டு அரங்கை சகலருக்கு அமைப்பதற்கு நாங்கள் எந்த விதத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சம்மதத்தை வழங்குகின்றோம். ஆனா அதுக்காக புளிய மரத்தை வெட்டுகிற என்ற பெயர்ல இந்த இடத்துல அமைக்கோடு வந்ததுக்கான எந்த விதமான சம்மதமும் இல்லை.
அம்சமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். எங்களுக்கு தெரியலையா பழைய பூங்காவில் லட்சக்கணக்கான வௌவால்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு வௌவால கண்ணாவே நீங்கள் காண மாட்டீங்க, ஒன்றுமே இல்லை. இப்ப அந்த பழைய பூங்காண்ட பேரை மாற்றி போட்டு அரசாங்க சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லி வைக்கலாம். ஏன்னா எல்லா பிராண்டும் அதுக்குள்ளதான் நிற்குது. தேர்தல் திரைக்களத்துல இருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருந்து ஆளுநர் மாளிகையில இருந்து சகலதும் அதுதான் வருது. அப்ப இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளும் அப்போது இருந்த அதிகாரத்தில் இருந்த அதிகார வர்க்கங்களும் ஒரு தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் செயற்பட்ட காரணத்தால்தான் இவ்வளவு பிரச்சனை வருது. கண்டியில் இருக்கிற பிரதேனியா பூங்காவாக இருக்கட்டும், கொழும்பில் இருக்கிற விக்டோரியா பூங்காவாக இருக்கட்டும், ஏன் அவர்கள் அந்த பூங்காவை அப்படியே பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அந்த பூங்காக்கள்ல கட்டடம் கட்ட தெரியாது? அப்ப சிங்களவர்கள் எல்லா விதத்திலும் தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவாக சிந்திக்கிறார்கள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அதிகார வர்க்கத்தினர் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில வேலை பூஜா தூக்குகிற வேலைகளை தான் செய்து அந்த முதல் அந்த ஆளுநர் மாளிகையை பழைய பூங்கா வளாகத்தில் கட்ட வழிகிடையிலேயே தடுத்து நிறுத்தியிருந்தால் அந்த பழைய பூங்காவாகவே இருந்திருக்கும். இப்ப எவருடைய மக்களுடைய ஒப்பீனியன் கேட்காமல், ஒருவருடைய அனுமதி இல்லாமல், ஒரு மாநகர சபையினுடைய அனுமதி இல்லாமல் கட்டட காடாக இந்த மாநகர சபை பழைய பூங்காவை மாற்றியது யார் என்பதுதான் இப்ப மிக முக்கியமான கேள்வி. ஆகவே இனியும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சொற்ப மரங்களையும் வேறறுத்து அதை ஒரு பாலகரமாக மாற்றி அதுக்குள்ள ஒரு கட்டிட காடாக மாற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய கௌரவ சபை மாநகர சபை எந்த விதத்திலும் முறை போகக்கூடாது. இனி ஒரு புதிய கட்டுமானங்களை மாநகர பழைய பூங்கா வளாகத்தில் ஏற்படுத்தக்கூடாது என்பதை நான் இந்த உயரிய சபையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரியானவர்கள் செய்யறது உள்ள விளையாடுறதுக்கு. ஆகவே அந்த இடத்துல சொல்லலாம், அந்த இடம் பள்ளமா இருக்கு தண்ணி நிற்கிறது சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், அங்க தென்னிலங்கையிலே நீங்க தெரியும் பத்திரமுள்ள பிரதேசம் ஒரு காலத்திலே மக்கள் நடமாட்டம் இல்லாத சதுப்பு நிலமாக இருந்த இடம். சதுப்பு நிலமாக இருந்தது, மக்கள் நடமாட்டமே இல்லாத இருந்தது. இன்று அதே அரசாங்கம் அந்த சதுப்பு நிலத்தை ஒப்பாரி மாற்றி இன்றைக்கு முழு திணைக்களங்களையும், அதாவது கல்வி திணைக்களம் உட்பட தேசிய அடையாள திணைக்களம் உட்பட சகல திணைக்களங்கள், இளைஞருடைய அத்தனை முக்கிய திணைக்களங்களுடைய அந்த இடத்திலே சதுப்பு நிலமாக இருந்த பத்திரமுள்ள பிரதேசத்திலே மாற்றி இன்றைக்கு அதிக சனமாக காட்டியப்படுது. ஆகவே இந்த இடத்தை சொல்லப்பட்ட சிங்களமாகிய இடத்தை வழியாகவே பெறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தீர்மானத்துக்கு முரணாக அங்கே கட்டிடம் கட்டிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோட உண்மையில 2011 ஆண்டளவில இந்த ஓல்ட் பார்க் அங்கே இருக்கின்ற கட்டடங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. அப்போதுதான் எங்களோட மாநகர சபைக்கும் அங்கே பூங்கா அமைக்கிறதுக்கு ஒரு பகுதி அந்த நேரம் ஒதுக்கி தந்தவர்கள். அதே போல அந்த பாஸ்கெட் பால் திடல் அமைப்பதற்கான அனுமதியும் அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. அதே போல டிஎஸ் ஆபீஸ் யாழ்ப்பாணம் அந்த கட்டடத்துக்குள்ள கட்டப்பட்டது. மின்சார சபை கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. தற்போது அண்மையில தேர்தல் திணைக்களம் கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாம் கட்டப்பட்டது உண்மையில ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கின்றது. எனவே இதை விமர்சித்துக் கொண்டு மீளவும் இன்னும் ஒரு கட்டுமானத்தை நாங்கள் கட்டுறதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வடபுலத்தில் யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையில ஒரு உள்ளக அரங்கு ஒன்று கட்டாயம் தேவை. அதோடு இந்த சபையில நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அரசாங்கம் மிகப்பெரிய நிதி பங்களிப்போட கட்ட இருக்கின்ற அந்த உள்ளக விளையாட்டு அரங்கு யாழ்ப்பாணத்துக்கு தேவை. அதை பொருத்தமான இடத்தை நாங்கள் மாநகர சபையை வேணுமென்றால் அந்த இடத்தை சரியா தெரிவு செய்து எங்களை ஆளுகைக்குட்பட்ட ஒரு இடத்தை அந்த கொடுத்து தெரிவு செய்து அந்த இன்டர்நெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு ஒரு அனுமதியை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் ஓல்பாக்கில் அதை கட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது என்றும் எங்களை கட்சி சார்பாக எமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறோம். எனவே இந்த சிங்கள மாவட்டத்தில் அமைந்திருந்த அந்த இடத்திலே ராணுவ முகாம் தேவையற்ற விடயமாகும். எனவே அந்த இடத்திலே மிக பொருத்தமான அந்த இடத்திலே உலக விளையாட்டரங்கை அமைப்பது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு பிரேரணையாகும். எனவே இதனை ஆதரித்துக் கொண்டு இதில் மேலும் பல்வேறு கட்டடங்கள் வருவதை நாங்கள் கருத்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண மாநகர சபையில் யாழ்ப்பாணத்தின் பழைய பூங்கா பிரதேசத்தில் கட்டுமானங்களை அமைப்பதை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக
ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணை முன்மொழிஞ்சு வழிமொழிய ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நாங்கள் 10 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். அந்த வெளிநடப்பு செய்ததுக்கு நாங்கள் சொன்ன பிரதானமான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த பழைய பூங்கா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இப்போ தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மேலான விசாரணைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நீதிமன்றத்திலே ஒரு தடை விதிக்கப்பட்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அது தொடர்பாக பேசுவது என்பது நாங்கள் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பதாகவோ அல்லது அந்த தீர்ப்பினை அவமதிப்பதாகவோ கருதுகிறோம். குறிப்பாக சட்ட வாக்கத்தினை செய்கின்ற பாராளுமன்றத்தில் கூட நீதிமன்றங்கள் தொடர்பாக ஒரு வழக்குகளோ ஒரு விடயங்களோ நிலுவையில் இருக்கின்ற பொழுது விவாதிப்பது என்பது இல்லை. குறிப்பாக எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது செய்யப்படுவதும் இல்லை. அவ்வாறு செய்யப்படுவதாக இருந்தாலும் அது சட்டமா அதிபரினுடைய அனுமதியோடு தான் செய்யப்படக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நாங்கள் சட்டத்தை முழுமையாக மதிக்கிறோம், நீதிமன்றத்தினுடைய நீதி பொறிமுறையை முழுமையாக மதிக்கிறோம். அவற்றின் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது தொடர்பாக விவாதிப்பது என்பதும் அதில் பங்கு கொள்வது என்பதும் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் அவமானத்துக்கு உட்படுத்துவதாக கருதி நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். 2வது விடயமாக இந்த மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு, அதாவது இந்த பிரேரணை என்பது பழைய பூங்கா தொடர்பானது. அந்த பழைய பூங்காவினுடைய உரிமை என்பது உண்மையில் மாநகர சபைக்குரியது அல்ல. அது ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஜிஏ, அதாவது அந்த நேரம் கலெக்டர்ஸ் ஜிஏ இருந்தவர்களால் தங்களினுடைய நிலமாகவே அவை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தன. அது பின்னர் ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபைக்கு அது கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு சபை இருந்து அதனை முகாமை செய்வதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக மாநகர சபையில் ஒரு தீர்மானம் எடுப்பது எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை மதித்து இந்த விவாதத்தின் பொழுது நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். நிச்சயமாக தொடர்ச்சியும் யாழ்ப்பாணத்துக்கான அபிவிருத்திகளுக்கு எங்களால் இயன்ற அத்தனை ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் என கூறிக்கொள்ளும். மாநகரசபை எல்லைக்குள்ளே இருக்கிற சிங்கள மகாவித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை அகற்ற சொன்ன விடயத்தில் உங்கள் நிலைப்பாடு? நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய அல்லது அதனுடைய எல்லைப்புறங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள் வெளியேற்றப்படும் என்பது ஜனாதிபதியினால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. எங்களினுடைய மிக முக்கியமான நோக்கமே மக்களினுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவை உரிய முறைப்படி உரிய கால பிரமாணத்தில் அவற்றுக்கான அனுமதிகள் அனைத்து தரப்பிடமிருந்தும் பெறப்பட்டு நிச்சயமாக விடுவிக்கப்படும். அந்த வகையில் சிங்கள மகாவித்தியாலயமும் ஒரு இராணுவ முகாமாக தற்பொழுது இருக்கின்றது. அவைகளும் கூட எதிர்காலத்தில் மக்கள் தேவைகளுக்காக விடுவிக்கப்பட முடியும். ஆனால் அது எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக நாட்டிலே இருக்கின்ற, குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கின்ற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படும் என்பது எங்களினுடைய நாட்டு அரசாங்கத்தினுடைய மிக பிரதானமான தீர்க்கமான முடிவு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக